மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பாபநாசம் அருகே உள்ள இந்த சிவந்திபுரம் பகுதியில் அதிகமான அளவில் வெள்ளை மந்தி குரங்குகள் உள்ளன. மலைப்பகுதியில் வசிக்க வேண்டிய இந்த குரங்குகள் சமீப காலமாக சமவெளி பகுதிக்கு அதிக அளவில் படையெடுத்து வர துவங்கி இருக்கின்றன. இந்த நெல்லை மாவட்டம் சிவந்திபுரத்தில் ஏற்கனவே 5 பேரை குரங்கு கடித்த நிலையில் இன்று தற்போது 13 வயது சிறுவன் ஒருவனை குரங்கு கொடூரமாக கடித்து தாக்கியதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குரங்குகளை பிடிப்பதற்காக வனத்துறை சார்பில் உடனடியாக வனவர் தலைமையில் அதிரடியாக சிறப்பு குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குரங்கிடம் கடி வாங்கி வருவதும் குழந்தைகள் அதனால் பாதிக்கப்படுவதும் பெற்றோர்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பாபநாசத்தை அடுத்த சிவந்திபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக குரங்குகள் அட்டகாசம் செய்து வந்த நிலையில் கடந்த வாரம் தங்கம் என்ற மூதாட்டி உள்பட 3 பேரை கடித்து தாக்கியது. இது குறித்து நாம் விரிவாக சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தியினை வெளியிட்டிருந்தோம். அதை தொடர்ந்து உடனடியாக வனத்துறை சார்பில் கூண்டுகள் அமைக்கப்பட்டும் அந்த குரங்குகளை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தும் அந்த குரங்குகளை மலைப்பகுதிக்கு கொண்டு விட்டனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி 2 குரங்குகளை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து காட்டுக்குள் விட்டனர். இந்த நிலையில் இன்று அதே பகுதியில் சிவந்திபுரம் வேத கோயில் தெருவை சேர்ந்த கோபாலகிருஷ்ணரின் என்பவரின் மகன் முத்துராமன் 13 வயது சிறுவன். இவர் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த போது இந்த வெள்ளமந்தி குரங்கு ஒன்று அவரை பாய்ந்து கடித்து தாக்கியதில் காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அந்த சிறுவனை சிகிச்சைக்கு சேர்த்து உள்ளனர். சிறுவன் முத்துராமன் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஏற்கனவே இதே சிவந்திபுரம் பகுதியில் தொடர்ச்சியாக குரங்குகள் பொதுமக்களை தாங்கி வரும் நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திரியும் அனைத்து குரங்குகளையும் பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் சிவந்திபுரம் பகுதியில் குரங்குகளை பிடிக்க வனத்துறை சார்பில் சிறப்பு குழு ஒன்றை களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பக இணை இயக்குனர் இளையராஜா உடனடியாக அமைத்துள்ளதாக நம்மிடம் தொலைபேசியில் தெரிவித்தார். அதன்படி வனவர் செல்வசிவா தலைமையில் வனக்காப்பாளர்கள் அஜித்குமார், உலகநாதன், வனக்காவலர் ஆரோக்கிய இருதராஜ் அடங்கிய ஒரு குழுவினர் உடனடியாக அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று விட்டனர். அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பொதுமக்களை கடிக்கும் குரங்குகளை அடையாளம் கண்டு அவற்றை பிடித்து வனப்பகுதியில் விடும் பணியினை மேற்கொள்ள இருப்பதாகவும் இப்பணி முடியும் வரை அவர்கள் அங்கேயே தங்கியிருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இளையராஜா தனது செய்தி குறிப்பில் தெரிவித்தார். நம்மிடமும் தொலைபேசியில் தெரிவித்தார். குரங்குகளின் தொடர் அட்டகாசத்தின் நடுவே பொதுமக்கள் அச்சத்தை உணர்ந்து வனத்துறை சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு சற்று நிம்மதியை கொடுத்துள்ளது. இந்த வகை வெள்ளை மந்தி வகையான இந்த வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டுமே அதிகமாக காணப்படுகிறது. இவைகள் கூட்டமாக வாழும் வழக்கத்தை கொண்ட இந்த குரங்குகள் சமவெளி பகுதிக்கு வந்தால் கடித்து தாக்கும் பழக்கம் உள்ளவை என வனத்துறை சார்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவன் முத்துராமன் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக சக்கர நாற்காலியில் அரசு ஆஸ்பத்திரிக்கு செல்லும் நிலையை அறிந்து அவர்கள் பெற்றோர்கள் மிகுந்த வேதனை அடைகின்றனர். வனத்துறை எடுத்த நடவடிக்கையில் அவர்கள் திருப்தி அடைந்திருந்தாலும் இதுபோன்ற குரங்கு கடிகளை உடனடியாக தடுக்க குரங்குகளை பிடித்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கொண்டு உடனடியாக விட வேண்டும். தொடர்ந்து அவை சமவெளி பகுதிக்கு வராமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் நம்மிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரவீன்.